ஹாய் கைஸ், எஸ்பிஓ வந்து சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. அந்த டேட் என்னன்னு சொல்லிட்டா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, ஃபுல்லாக பார்க்குறதே இல்லை, ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் பண்ணுறாங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும், கொஞ்சம் ஜுரம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ எதுக்காகனா, நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வரும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. நிறைய டெக் அப்டேட் கொடுப்பேன். அப்புறம் எஸ்பிஓவில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கொடுக்குற ஆடியோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. டெக்ஸ்ட்டாக ஈஸியாக நான் கொடுத்துருவேன். அதை ஈஸியாக நீங்கள் படிச்சுடுவீங்க. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுறேங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. லாஸ்ட் வீடியோவில் சொன்னதும் இந்த வீடியோவில் சொல்கிறதும் ஒரே ஒன்று தான். பட் ஏன் இதை மறுபடியும் மேக் பண்ணுறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் வந்து சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு ப்ரோ. ஆனால் வந்து அந்த பிரைவேட் லிமிடெட் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்க்கு அந்த ஐடி இருக்கும், சர்டிஃபிகேட்கான ஒரு ஐடி இருக்கும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த கார்டுக்கும் அந்த ஐடி இல்லை, அது வரமா சர்டிஃபிகேட்க்கும் அந்த ஐடி இல்லை. அப்புறம் உங்களுக்காக தான் அந்த வீடியோ. அந்த ஐடி வந்து எல்லாரும் ஷோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை வச்சு ஏதாச்சும் ஸ்கேம் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு, தப்பான வழிக்கு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பிளர் பண்ணியிருக்காங்க, அந்த ஐடியை வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. அந்த கோடு வந்து இல்லை, பிளர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? கோடு இல்லாமலாம் இல்லை, கோடு இருக்கு, பட் பிளர் பண்ணியிருக்காங்க. கியூஆருமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு வரல, டீடைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், பட் வரல. கியூஆர்மே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. அந்த சர்டிஃபிகேட்மே ஒரு உண்மையா பொய்யான்றது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தது வரையும் சொல்றேன், சர்டிஃபிகேட் வந்து எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. மேபி ஃபியூச்சர்ல அவங்க ரன் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல தான் இருக்கும். பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு பட் கெச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஷோ பண்ணி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் ஐடிஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஷோ பண்ணவும் மாட்டாங்க. அதை அவங்க ஹைட் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ப்ரோ. அந்த சர்டிஃபிகேட் வந்து பிளர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த கோடு வந்து இருக்கு, அந்த பிளர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வச்சு ஏதாச்சும் தப்பான இது பண்ணலாம், நீங்கன்னு சொல்லல, பட் பொதுவாக சொல்கிறேன். அதை வச்சு தப்பான வழிக்கு ஏதாச்சும் பண்ணலாம்ல. அதனால தான் அவங்க சேஃப்டி வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. புரியுதுங்களா? எஸ்பிஓ எதுக்காக பேன் ஆச்சு, ஏன் பேன் ஆச்சுன்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமே இருக்கு. அதுக்கப்புறமா எஸ்பிஓ திரும்பி வருமா வராதா அப்படின்ற நிறைய குழப்பங்களோட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, எஸ்பிஓ வருமா வராதா, நான் போட்ட காசு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா. நிறைய பேர் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாங்க, மற்றவங்க கிட்ட ஜாயின் பண்ணிடுறாங்க, ஜாயின் பண்ணிட்டு வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றாங்க, மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான அப்டேட் வந்து கிடைக்காது. இப்போ நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அப்டேட் கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு கமாண்டர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி ஏதாச்சும் என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் சொல்வீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டவுட்ஸ் தான் அவங்க வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்களே தவிர அப்டேட்ஸ், எஸ்பிஓ அப்டேட்ஸ் வந்து யாரும் பொதுவாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? யாரும் வந்து கம்பெனியில், அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. எல்லாம் வீட்டிலேருந்து உட்காந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறவங்க அப்படி தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து ஸ்ட்ரைட்டாக எஸ்பிஓ கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது மாதிரி எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எஸ்பிஓ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க லாஸ்ட்டாக வந்து, என்ன மாதிரினா, இப்போ நீங்கள் கட்டின அமௌண்ட்லாம் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும், ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறமா எஸ்பிஓ வந்து ஃப்ரீயாக ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க பார்த்தீங்களா, 2000 6500 அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் வர்றதும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பயப்பட வேணாம். யாரும் நீங்க போட்ட காசு போயிடுச்சா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி பயப்பட வேணாம். நானுமே அந்த கடன் வாங்கி தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அந்த ஒருத்தர் வந்து லாஸ்ட்டாக எனக்கு இது மாதிரி தான் சொன்னாங்க, நான் கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அவங்களுக்கு வந்து நான் திருப்பி தரணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு புரியுதுங்க, பட் என்ன பண்றது, அவங்க வந்து அப்டேட் கொடுத்தா தான் அவங்க கொடுக்க முடியும், கமெண்டர்ஸும் கொடுக்க முடியும். அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது டெம்பரவரி தான். புரியுதுங்களா? ஓப்பன் பண்ணோடனே அன்பிளாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து எடுத்துட்டு உங்க காசு எடுத்துட்டு போயிடலாம். அவங்களும் உங்களை மாதிரி எங்களை மாதிரி தான், அவங்களுக்கு அப்டேட் தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அவங்க நம்பி நிறைய பேர் சேர்த்து விட்டுருப்பாங்க, இந்த மாதிரி அமௌண்ட் வருதுன்னு. நிறைய பேர் காசு பொறுத்தா சேர்த்து விட்றாங்களே தவிர அவங்க எஸ்பிஓ முன்னேற்றணும் அப்படின்றதுலாம் சேர்த்து விடல. நான் எஸ்பிஓ கைக்கூலியும் கிடையாது. புரியுதுங்களா? நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தரேன், அவ்வளோதான். நோட்டீஸ் போர்டு நிறைய பேர் வாட்ச் பண்ண மாட்டேறீங்க. நான் வந்து கேதர் பண்ண விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ மூலியமா, அவ்வளோதானே தவிர நான் வந்து எஸ்பிஓட கைக்கூலியும் கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எஸ்பிஓ நான் தான் வச்சு நான் எஸ்பிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான், ஜஸ்ட் வந்து வீடியோ போடுவோம், அவ்வளோதான். எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாக ஒரு நம்பிக்கை தானே அப்படின்ற மாதிரி தான், அவ்வளோதானே தவிர நான் வந்து எஸ்பிஓ கைப்பொழிலாம் கிடையாது. நான் வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கிறேன், வேலை தேடிட்டு இருக்கேன். அதில் யூடியூப், எனக்கு இந்த எடிட்டிங், யூடியூப் இது மாதிரி கான்செப்ட்லாம், அந்த டெக் விஷயம், கேம், இதை பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும். நானும் ஸ்டூடெண்ட் தானே, நானும் இந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். போயிட்டு நிறைய இடத்துல ஏமாந்துருக்கேன், எஸ்பிஓ மாதிரி நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் எது உண்மை எது போய் அப்படின்றது வரையும் தெரியும். அதில் பார்க்குற வரையும் எஸ்பிஓ கொஞ்சம் உண்மைன்ற மாதிரி தான் தெரியுது. எஸ்பிஓ காஸ்ட்டும் கம்மி, உண்மைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல நானும் லாஸ்
பண்ணியிருக்க அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஓ நம்பலாம், நானும் நம்பிட்டு இருக்கேன். பட் ஃபியூச்சரில் வரும்போது தான் நம்மளுக்கே தெரியும் உண்மை எதுன்ட்டு. எஸ்பிஓ பட் ஆனால் அவங்க வந்த நோக்கம் வந்து ஸ்கேம் பண்ணுற நோக்கமாக இருந்திருக்கலாம். இப்போ 3 லட்சம் பேர் எஸ்பிஓ நம்பி இருக்காங்க. இந்த 3 லட்சம் பேரை வச்சு அவங்க எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணலாம், புரியுதுங்களா? அவங்களே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி உங்கள் மூலியமாக மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க பிரபலம் ஆயிடலாம். இப்படி கூட ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஏன் அதை பண்ணலன்னா, அவங்க பண்ணிட்டு இருக்கிற கான்செப்ட் வேற. அவங்க வந்து கிளவுட் டெக் விஷயமாவே முன்னாடி போறாங்க, புரியுதுங்களா? இப்போ மை3 மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு நாட்டு மருந்து தூக்கி விற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிளான் வேற. பட் அவங்க வந்து ஸ்கேம் பண்ற மூலியமாவே வந்திருக்கலானே வச்சுங்க. ஆனா இப்போ அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு போனா 3 லட்சம் பேர் இருக்காங்க. 3 லட்சம் பேர்ல 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எஸ்பிஓவோட தூக்கிடுவாங்க. என்ன ஒரு டவுட் எல்லாருக்கும்னா, அவங்க மூஞ்சி யாருக்குமே தெரியாது. அப்புறமா சர்டிஃபிகேட், எந்த ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கிடையாது. அதனால தான் எல்லாருமே ஒரு பயம், புரியுதுங்களா? அதை கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணிட்டா எஸ்பிஓ நல்லது. இது யாராச்சும் எஸ்பிஓ கமெண்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க, எதுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணாம இருக்கீங்க? ஃபேஸ் ரிவீல் நீங்க அவங்க சொல்றாங்க, அவங்க தரப்புல இருந்து ஃபேஸ் ரிவீல் பண்றதுக்கான ஒரு காரணம் சொல்றாங்க. அவங்க பெருசாக சாதிச்சதுக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் நம்பலை அப்படின்னா உங்கள் ஃபேஸ் காட்டுறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ ஒரு கடை ஓனர்னா அந்த கடை ஓனரை பார்த்து தான் வாங்குவாங்க மக்கள், புரியுதுங்களா? கடையை பார்த்து வாங்கினதுக்கப்புறம் பிராண்ட் ஆனதுக்கப்புறம் தான் கடையை பார்த்து வாங்குவாங்க. கடை ஓனரை பார்த்தா முதல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க, புரியுதுங்களா? முதல்ல வந்து உங்களோட நியர்பையில் இருக்கிறவங்களோட ஃபேஸை காட்டுங்க. அப்போ தான் உங்கள் அந்த ஆஃபீஸை காட்டினா மட்டும் போதாது, ஆஃபீஸை இழுத்து முட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. அவங்க வந்து சொல்கிற காரணம், நாங்கள் பெருசாக சாதிச்சதுக்கப்புறம் எங்கள் ஃபேஸ்லாம் நாங்கள் காட்டுவோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வயசில் நீங்களும் ஆயிட போகிறீங்க அப்படின்ற பயத்தில் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. நீங்கள் ஏமாற்றிட்டு போகல, அப்போ எதுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன்றீங்க? ரிவீல் பண்ணுங்க, ஃபேஸ் ரிவீல் பண்ணீங்க. ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா நல்லது தானே உங்களுக்கு, ஒரு நம்பிக்கை வரும். மை3 அவ்வளோ பேர் அவங்க ஸ்கேம் பண்ணுற மெத்தடில் வந்து இப்போ ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே ஃபேஸ் காட்டி தைரியமாக வீடியோஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணி ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் அது 300 ரூபா இருக்காது, 4000 சொல்லிட்டு ஒரு கேப்சூல் வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன, நீங்க கிளவுட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, கிளவுட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது தாராளமா பண்ணலாமே, உங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணலாமே, நீங்க எந்த தப்பு பண்ணலையே. லீகலா பார்த்தாலுமே உங்களுக்கு உங்க மேல நியாயம் தான் இருக்கு. ஐ மீன், நான் எஸ்பிஓ டீம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். கமெண்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, தயவு செஞ்சு உங்க எஸ்பிஓ சங்கர் சாரை உங்க மூலியமா யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க ஃபேஸ் எல்லாம் ரிவீல் பண்ண சொல்லுங்க. ஆஃபீஸ் டூர் மாதிரி ஒன்று போட சொல்லுங்க யூடியூப்ல. எந்த ஒரு காப்பிரைட்ஸும் வராது. சும்மா ஆஃபீஸ் டூரெல்லாம் காட்டும் போதெல்லாம் எந்த ஒரு காப்பிரைட்ஸும் வராது. மியூசிக் ஆட் பண்ணால் காப்பிரைட்ஸ் வரும். எஸ்பிஓன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். அதாவது நீங்கள் யார் வேணால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து சம்பாதிக்கிற கான்செப்ட் தான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுனால ஒரு நாளைக்கு 150 ரூபா வருது, 100 ரூபா வருதுன்னா இது சாத்தியமே கிடையாது, புரியுதுங்களா? எனக்குமே அது புரியுது. வந்த வரை லாபம் தான் நானும் இருந்தேன், அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறம் காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்க எதை வச்சு மூவ் ஆகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான், மக்களை சேர்க்கணும், அவங்க ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணணும். அவங்க ப்ராடக்ட் இன்னும் கிளவுடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பட் கிளவுட் மட்டும் கிடையாது. அவங்க ப்ராடக்ட் இன்னும் லான்ச் பண்ணல. இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் அவங்களோட ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கும்போது அது கிளவுடா இல்லை டெக் விஷயமான்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், புரியுதுங்களா? தயவு செஞ்சு எஸ்பிஓ கமாண்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எஸ்பிஓ டீமை வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லுங்கள். இந்த டைம் ஆச்சு ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லுங்கள். இல்லை லான்ச் பண்ணும் போதாச்சும் ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும். ஃபேஸே ரிவீல் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நான் ஏமாந்துருக்கேன்ப்பா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் ஏமாந்துருக்கேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கேட்கணும், கேட்கறது தான் நல்லது. கேள்வி கேளுங்க, உங்கள் கமாண்டர்ஸ் கிட்ட கேள்வி கேளுங்க. எஸ்பிஓ அவங்க ஃபேஸாச்சு காட்ட சொல்லி கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறது நல்லது தான், புரியுதுங்களா? அது தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களோட நியாயத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனி திடீர்னு காணாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃபேஸ் கேட்கலாம், ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் கேளுங்க. அட்லீஸ்ட் லான்ச் பண்ணும் போதாச்சும் அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லி கேளுங்க. ஓகே, நம்ம மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வருவோம். எஸ்பிஓ வந்து எதுக்காக லீவ் விட்டாங்க, ஏன் இவ்வளோ நாள் லீவு, இதெல்லாம் நிறைய பேர் தெரியாமே இருக்கு. இன்னுமே எஸ்பிஓ ஏன் லீவ் விட்டாங்க தெரியுமா? அதுதான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்னன்னா, நம்ம இந்தியாவோட ஒரு பேங்க். அவங்க தான் நம்ம காசு வரைமுறை சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது. லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோனுக்கு எவ்வளோ வரி விதிக்க முடியும், அந்த எவ்வளோ வரி விதிக்கணும், எவ்வளோ ஜிஎஸ்டி பிடிக்கணும், அது எந்தெந்த முறையில் நீங்கள் போயிட்டு வசூல் பண்ணணும், அப்படிதான் ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ நடக்கிற லோன் எல்லாமே அவங்க திட்டத்தின்படி எதுவும் நடக்கல. பட் அதனால தான் பஜாஜ்ன்ற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து RBI வந்து ரீசெண்டாக பேன் பண்ணாங்க. பேடிஎம்மும் அந்த மாதிரி தான். பேடிஎம் வந்து எதனால் பேன் பண்ணாங்கன்னா, ஒரு பேன் கார்டுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு பிரான்ச்சில், புரியுதுங்களா? இப்போ எஸ்பிஐன்னு வச்சுங்க, எஸ்பிஐயில் ஒரு பேன் கார்டு வச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 3-4 வச்சுக்கலாம், ஒரு 3 நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. பட் பேடிஎம்ல 10 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு இருக்காங்க ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணி.
அதனால தான் அது வரைமுறைக்கு மீறி இருக்கிறதுனால அதை பேன் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் வந்து ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரான ஒரு மிஷின், புரியுதுங்களா? இப்போ கூகுள் பே வந்து எப்படி ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அந்த மாதிரி பேடிஎம்மும் அறிமுகப்படுத்தினது ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான கருவியை தான் பேடிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பேடிஎம் பேங்க்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எப்படி நம்ம அக்கௌண்ட் ப்ரைவேட் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி சம்திங் அந்த மாதிரி, அது மாதிரி பேடிஎம் பேங்க்கும் அவங்க ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்காக தான் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் பேங்க்குக்காக மட்டும்தான். அவங்க ஒரு 10 அக்கௌண்ட்டுக்கு மேலே, ஒரு பேன் கார்டில் 10 அக்கௌண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் கீழே இல்லை, அதனால் வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் பேங்க்கை மட்டும், பேடிஎம் ஆப்பவே கிடையாது, பேடிஎம் பேங்க் மட்டும், புரியுதுங்களா? அந்த வரிசையில் வந்து மாட்டினதான் எஸ்பிஓவும் இந்த மாதிரி அதிகபட்சமான டிரான்சாக்ஷன் மாறினதால ஒரு தனிநபரால் எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கோடி கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது எஸ்பிஓவில், புரியுதுங்களா? ஒரு தனிநபர் அக்கௌண்ட்டில் கோடி கணக்கில் எப்படி திருவண்ணாமலையில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. முதல்ல SBO.org.net நினைக்கிறேன். அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அது வந்து ஒரு இன்ட்ரோ வெப்சைட் மாதிரி. அதில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் வெப்சைட் லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்க் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா உங்கள் SBO போர்ட்டல் கிட்டே வந்துடுவாங்க. இன்னொரு வெப்சைட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தியா, அந்த வெப்சைட் கிட்ட வந்துடுவாங்க. அதில் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் புதுசாக டெவலப் பண்ணி வரத்துக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுன்னு பேங்க் சைட்லேருந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. லீகல் அட்வைஸரும் நான் சொல்லியிருக்காரு. லீகல் அட்வைசர்னா வேறு யாரும் இல்லை, ஒரு அட்வொகேட். அந்த அட்வொகேட்டும் நான் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு 45 days லீவ் கொடுத்தாங்க. லீகல் அட்வைசர் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராது. இதுக்கப்புறம் தனிநபர் அக்கௌண்ட்டில் தானே கோடி கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதே ப்ரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட்டாக இருந்தால், ஒரு கம்பெனி சார்ந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தால் அவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கேள்வி கேட்க முடியாது ஆர்பிஐனாலுமே. லீகல் அட்வைசர் இன்னொரு அட்வைஸும் பண்ணியிருக்காரு. என்னன்னா, உங்களோட இது வந்து உங்களுக்கு MLM ஸ்கீம் மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒருத்தர் நீங்க காசு கட்டி ஜாயின் பண்ணி அவர் வந்து 2 பேர் சேர்க்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கு, அதை வந்து உடைக்கணும், அதை பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஃப்ரீ ஜாயினிங் வச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஃபியூச்சர்ல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் வர்றது SBOல ஃப்ரீ ஜாயினிங் மட்டும் தான் இருக்கும். அப்போது நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்களா, இதுக்கு மேலே ஜாயின் பண்ணவங்க நாங்கள் மட்டும் முட்டாளா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்கள் கட்டின காசு 6500 கட்டினீங்கன்னா 6500, 2000 கட்டினா 2000 கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு SB ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ அந்த 45 days பிரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட்டும் கேட்டுச்சு. ஏன்டா ஓப்பன் பண்ணல இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா, 6500, 2000, இந்த 2 பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பிளானில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த வெப்சைட்குள்ளே நுழைய முடியும். அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அது ஃப்ரீன்னு ஆக்குறதுனால இப்போ அவங்க நிறைய சாஃப்ட்வேரில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதனால் இந்த மறுபடியும் ஒரு 45 days லீவ் விட்டுருக்காங்க, புரியுதுங்களா? இந்த 45 daysல மார்ச் 8ஆம் தேதியில் தான் அது ஓப்பன் ஆகும். மொத்தம் சேர்த்து 90 நாள். மார்ச் 8ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மார்ச் 10, மார்ச் 15 அப்படி கூட ஆகலாம், என்னோட ஒப்பீனியனாக சொல்கிறேன். பட் கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறமா ஓப்பன் ஆகிடும். இந்த பிரேக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ட்டு நான் நம்புறேன்பா. நீங்கள் நம்புங்க, நம்ம கட்டிப்போங்க. அப்படி தான் ஆகணும் ஹலீஷ். இதுக்காக மட்டும்தான் SBO இது பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. புரியலன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வரும். இதுக்கப்புறம் நிறைய டெக் விஷயம்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக் மறக்காம பண்ணிடுங்க. 3-4 லைக் தாங்க வருது. வியூஸ் மட்டும் 200-300 போகுது, அதுவே கம்மி தான். பட் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் தான் வளரும் சேனல், புரியுதுங்களா? இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு, நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு புரியுற மாதிரி வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன், புரியுதுங்களா? நிறைய டெக் விஷயம்லாம் கொடுக்க போகிறேன் இதுக்கப்புறம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோஸ் வரும். இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ட்ரிக், இன்ஸ்டாகிராம் ட்ரிக், யூடியூப் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி நிறையா ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்க்கான நிறையா எப்படி ரன் ஆகுது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டெக் விஷயத்தை எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டிங்கன்னா ரெகுலர் வீடியோஸ் வரும். நான் உங்களுக்கு எதுனாலும் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன். முதல்ல அதை தான் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ போடலாமா வேணாவா அப்படின்றதெல்லாம் அதில் தான் நான் கேட்பேன். ஸோ நீங்கள் அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஓகேங்களா? ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.